இன்று மதியம் பெருநாயக்கம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கஸ்தூர்பாதை பகுதியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எங்கள் கட்சியைச் சேர்ந்த நகர செயலாளர் உள்ளிட்ட கட்சியினர் பூத்து கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த பூத்து கமிட்டி அமைச்சு அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலை கலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பின்பு அங்க வந்த இந்த பெருநாயக்கம்பாளையம் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் திமுகவை சேர்ந்தவர் அவர் இங்க ரங்கநாதனுடைய மகன் ஒரு பாபுன்னு சொல்லி இந்த தம்பியை கூப்பிட்டு ஏன்னா பூத்து கமிட்டியில் பேசுனீங்க அப்படின்னு கேட்டு எங்க கட்சி சமாச்சாரம் வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு ஏன்னா என்னையவே எடுத்து பேசுறேன்னு சொல்லி அவரையும் தாக்கி அதுக்கு தடுப்பு அருகில் இருந்த குணசேகரன் என்ற அவரும் கட்சிக்காரு, அவரும் பூத் கமிட்டி அதிமுக சேர்ந்தவர், அவரும் பூத் கமிட்டி அவங்க மனைவியை தரைக்குறவா பேசி அவங்களையும் தாக்கி இன்னைக்கு இது மாதிரி சம்பவம் நடந்து இந்த சம்பவம் நடந்த உடனே எங்க நகர செயலாளர் ரகுநாதன் அவங்களை கூப்பிட்டு அந்த குணசேகரனை கூட்டிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிட்டு KRS மருத்துவமனை பெருநாயக்கம்பாளையம் KRS மருத்துவமனை அழைத்து சென்றாங்க. அங்கே திமுகவினர் கூட்டமாக வந்து அவரையும் தாக்கிங்க, மருத்துவமனைக்குள்ள வச்சு ஐசி வச்சு அவரையும் தாக்கிங்க. இது மாதிரி ஏற்கனவே இவர் பிஜேபி கட்சியை ஒரு தாட்டி குடிக்கும் எங்க ஊர்ல யாரு குடிக்கும் போடுறது, நான் பேர் எங்க ஊர்ல குடிக்கும் போட முடியுமான்னு ஒரு சண்டை பிடிச்சார். அது வேறு, அது அவங்க கட்சிக்குள்ள. இன்னைக்கு அதிமுக பூத் கமிட்டி அமைச்சரை கண்டிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தகராறு பண்ணிட்டு அவங்க எங்களை அடிச்சுட்டு எங்க ஆட்கள் அடிச்சுட்டு அவங்களே போய் அதிமுக அராஜகம் ஒழியன்னு சொல்லி ரோட்ல உட்காந்து போறாங்க. எந்த விதத்துல நியாயம் தெரியல. அவங்கள போய் கெஞ்சி கூத்தாடி போலீஸ் சமாதானம் பிடிச்சிருக்காங்க. ஆகவே ரவுடி சம்பந்தம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கெல்லாம் இந்த கட்சி எங்களுக்கு நாங்க கேட்கறதெல்லாம் நியாயமான நடவடிக்கை, வழக்கு பதிவு செஞ்சு அரசு பண்ணணும், நியாயமான தீர்ப்பளிக்கணும், உண்மையை வெளிக்கொண்டு வரும். இந்த போலீஸ் பண்ணணும். பல காலகட்டங்களில் இந்த பேரிசர் சண்டைகள்ல போலீஸ் நடவடிக்கை சரியா இல்லை. அதனால போலீஸ் மேல சந்தேகமா இருக்கு. அதனால நாங்க போலீஸுக்கு சொல்லியிருக்கோம், நியாயமான நடவடிக்கை எடுங்க, அப்படி இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கண்டிப்பாக போலீஸ் காவல்துறை கண்டிப்பாக நியாயமான இந்த பிரச்சனையாவது நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடிபட்டவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே GHல 2 பெண்கள் மடிச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்காரங்க யாருமே இங்க சட்டம் ஒழுங்கே சரியில்லை, நீங்க 2 தரப்பும் போங்கன்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு அந்த சூழ்நிலை. ஆஸ்பத்திரிக்காக 2 தரப்பு ஆட்களையும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்களே அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்க, அங்க எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். இதை அறவே தடுப்பதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டு நன்றி.